ஈஸ்டர் சண்டே இது ஒரு பெயர் கிறிஸ்துவர்களாய் இராதபடி, பண்டிகை கிறிஸ்துவர்களாய் இராதபடி அனுதினம் அனுதினம் அவரை குறித்ததான தியானம் இருக்க வேண்டும். அவரை குறித்ததான யோசனை, அவரை குறித்ததான நினைவு இருக்க வேண்டும். அப்போ பாருங்க, இத நமக்கு வேதத்தின் அடிப்படையில நம்ம போகலாம். எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சரீரம் எந்த இடத்துல இல்ல, அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறை, அந்த இடத்துல அவருடைய சரீரம் காணாமல் போய்விட்டது. அதை குறித்ததான தியானத்தை நம்ம பார்க்கலாம். எந்த இடத்துல பைபிள்ல, வேதத்துல எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவனித்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. யோவான் 20ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளில் மகதலேனா மரியாள். யோவான் 20ஆம் அதிகாரம் 1-10 வசனம். வாரத்தின் முதல் நாளில் மகதலேனா மரியாள் அதிகாலையில் கல்லறைக்கு சென்று கல் அகற்றப்பட்டதை கண்டு பேதுருவிடம் யோவானிடம் கூறினாள். இருவரும் கல்லறைக்கு ஓடி சென்று இயேசுவின் சரீரம் இல்லை என்பதையும் துணிகள் தனித்தனியே வைக்கப்பட்டிருப்பதையும் கண்டு அவர் உயிர் தெழுந்ததை விசுவாசிக்கின்றனர். பாருங்க, ஃபர்ஸ்ட் வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அதிகாலையில் இன்னும் இருட்டாய் இருக்கையில் மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறை கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டாள். அப்பொழுது அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவினிடத்தில் அன்பார்ந்த மற்ற சீஷனும் வந்து கல்லறை இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை எங்கே வைத்தார்கள் என்று அறியோம் என்றாள். பேதுருவும் மற்ற சீஷனும் புறப்பட்டு கல்லறைக்கு வந்தார்கள். இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். மற்ற சீஷன் பேதுருவிடத்தில் முந்தி கல்லறையை கண்டு கல்லறை இடத்துக்கு வந்து, ஒரு சீஷனோட முன்னாடி அந்த சீஷனை விட ஸ்பீடா போயிட்டு பாக்குறாரு. குனிந்து பார்த்து மெல்லிய வஸ்திரங்கள் வைக்கப்பட்டிருந்ததை கண்டான். ஆனாலும் உள்ளே பிரவேசிக்கவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து மெல்லிய வஸ்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தும் அவருடைய தலையில் சுற்றப்பட்டிருந்த சீலை மெல்லிய வஸ்திரங்களோட வைத்திராமல் தனிப்பட்ட ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருப்பதையும் கண்டான். அப்பொழுது முந்தி கல்லறை அண்டைக்கு வந்த மற்ற சீஷனும் உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டியதை குறித்து வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். உணர்ந்து கொள்ளல, காணோம்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்க போனார், அதோடைய காரியங்கள் அவங்களுக்கு புரியல. பின்பு அந்த சீஷர்கள் தங்கள் இடத்திற்கு திரும்பி போனார்கள். பாருங்க, இந்த முக்கிய காரியங்கள் பார்த்தா, மரியாள் இருட்டோடே கல்லறைக்கு வந்து கல் புரட்டப்பட்டதை கண்டார். பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு ஓடி அந்த கந்த வஸ்திரங்களை மட்டும் கண்டனர். விசுவாசம் என்னன்னா, இயேசு உயிர் தெழுந்ததை சீஷர்கள் உணர்ந்தனர். இதுதான் நமக்கு தேவை. விசுவாசம், இயேசு உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற விசுவாசம் வந்தது. ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம். என்னன்னா, வேத வசனங்கள், வேதத்துக்குரிய காரியங்கள், எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் அவங்களுக்கு அது அவர் இல்லைன்னு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மரித்து உயிரோடு எழுந்தது உயிர் தெழுந்த காரியங்களை அவர்கள் கண்டு விசுவாசித்தான். சீஷன் உள்ளே பிரவேசித்து விசுவாசித்தான். ஆனா இதுக்குரிய காரியங்கள் என்னன்னு அவங்களுக்கு பெருசா புரியல.
விசுவாசித்தாங்க. ஆனா இதுக்குரிய மேஜிக் என்னன்னு அவங்களுக்கு புரியல. சரிங்களா? இப்போ பாருங்க, வேத வசனங்கள், வேதத்துக்குரிய காரியங்கள் எப்பவுமே நிறைவேறப்படும். இன்னொரு வசனம் பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஷபரபரப. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் கிடந்த இடத்தை வந்து பாருங்கள். இது ஒரு வசனம். பைபிள்ல முக்கிய வசனங்கள்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 28:6, லூக்கா 24:5-6, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55-57 வசனங்கள். சோ அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைக்கப்பட்டிருந்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தர் வைக்கப்பட்டிருந்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டோட மகதலேனா மரியாள் ஃபர்ஸ்ட் போறாங்க. போயிட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. ஆண்டவர் மேல வைத்திருந்த பயபக்தி, ஆண்டவர் மேல வைத்திருந்த நேசம், அவரை போய் பார்க்கணும், அவரு அந்த கல்லறையில வச்சிருக்கிறாங்க, அவரை போய் பார்க்கணும்னு போறாங்க. ஆனா அந்த இடத்துல அவரு இல்லை. அப்போ சீமோன் பேதுரு இப்படி அவங்க போறாங்க. அவங்களும் போய் பார்க்கறாங்க. யோவான் அவரு பார்க்கிறார். யோவான் விசுவாசிக்கிறார். உயிர்த்தெழுதலை குறித்து யோவான் விசுவாசிக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. இதுக்கான ப்ரூஃப் யாரு? இதுக்கான சாட்சி மகதலேனா மரியாள் தான் இதுக்கான சாட்சி. இந்த சாட்சி என்னது? கல்லறையினுடைய அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. ரோல்ட் அவே அப்படின்னு ஆங்கிலத்தை வாசிக்கிறோம். The stone rolled away. அப்புறம் அந்த இடத்துல சரீரம் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு ப்ரூஃப், இன்னொரு அடையாளம், விட்னஸ். அங்க இயேசு உயிர் தெழுந்து விட்டார் அப்படிங்கிறது இன்னொரு விட்னஸ். ஸோ இப்படி பாடி அங்க இல்லை, கல்லு புரட்டப்பட்டிருக்கு, சரீரம் அங்க இல்லை, வெறும் வஸ்திரங்கள், தலை பகுதியில் சுருட்டப்பட்ட அந்த வஸ்திரம், பாடி ஃபுல்லா சுருட்டப்பட்ட வஸ்திரங்கள், இது எதுவுமே அங்க கிடையாது. அப்போ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கம், சாத்தானை தோக்கடித்து எந்த ஆதிக்கம், எந்த காரியம் பறிக்கப்பட்டதோ அந்த காரியத்தை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்ப பாருங்க, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்தார். ஃபர்ஸ்ட் மேன் ஆதாமை ஆண்டவர் படைத்தார். அவருடைய ரூபத்தின்படி படைத்தார். இங்க பறிக்கப்பட்ட காரியங்கள் என்னன்னா கீழ்ப்படிதல். இந்த இடத்துல ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால, சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால சாத்தானுடைய ஆதிக்கம் இந்த பூமியிலே பெருகிற்று. அப்போ சாத்தானுடைய ஆதிக்கம் எப்படி பெருகினதுன்னா, ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால. யாருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவங்க நம்ம எஜமானனா மாறிடுவாங்க. யாருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவங்க நமக்கு எஜமானனா மாறிடுவாங்க. இப்போ சாத்தான் எஜமானனா மாறினா அங்க கரப்ஷன் வருது, அங்க ஒரு பொல்யூஷன் வருது, அங்க ஒரு காரியம் பறிக்கப்படுது, அங்க ஒரு விஷயம் திருடப்படுகிறது. அப்போ
திருடப்பட்ட காரியம், திருடப்பட்டதுதான் ஜீவனுக்குரிய காரியங்கள். சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சா கண்டிப்பா மாம்சமும் ரத்தமும் வேலை பார்க்கிறது. மாம்சமும் ரத்தமும் வேலை பார்க்கிறது. அப்போ இந்த பாடிக்குரிய சமாச்சாரங்கள் இந்த பூமியில மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம், மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் சொல்லுவதை கேட்பதை பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் படைத்தது ஆதாம ஒரு ஆவிக்குரிய மனுஷனை தான் ஆண்டவர் படைச்சார். அவருடைய ஆவிக்குரிய கரங்களினாலே ஆதாமை எப்படி படைச்சாரு? ஸ்பிரிச்சுவல் மேனா படைச்சாரு. ஆனா அவனுடைய மாம்சம் அங்க வேலை பார்த்ததுனால, மண்ணு வேலை பார்த்ததுனால, மண்ணை தின்றவன் யாரு? இந்த வலு சர்ப்பம் மண்ணை தின்னுகிறதான ஒரு காரியத்தை செய்யும். மண்ணை தான் சாப்பிடும் அது. அப்போ இந்த மண்ணு வேலை பார்த்ததுனால, இந்த சரீரம் வேலை பார்த்ததுனால, சரீரத்துக்குரிய ஆதிக்கத்தை அவன் எடுத்துக்கொண்டான். அப்போ ஸ்பிரிச்சுவலி தான் அவன் நடந்திருக்கணும். ஸ்பிரிச்சுவலினா என்ன? கடவுள் சொல்ற பேச்சை கேட்டா ஆவில நடப்பது. வெரி சிம்பிள். கடவுள் சொல்ற பேச்சை கேட்டா ஆவில நடப்பது. இப்ப ஆவியிலே நடக்காமல் சாத்தானுக்கு செவி கொடுத்து மயங்கி, சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு மயங்கி இப்படி செய்துட்டான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இந்த சாத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டு ஏதேனை விட்டு துரத்தப்பட்டதெல்லாம் ஒரு பக்கம். ஏதேனை விட்டு துரத்தப்பட்டோட சாத்தான் சந்தோஷமாயிட்டான். நான் என்ன நினைச்சனோ அது நடந்துருச்சு, நான் என்ன திங்க் பண்ணனோ அது நடந்துருச்சு, இனிமே நம்ம ராஜ்யம் தான் அப்படின்னு அவன் ஜாலி ஆயிட்டான். ஆனா இங்க ஒரு விஷயம் நடக்குது. அவர் ராயல் பிரீஸ்ட்ஹுட் இயேசு கிறிஸ்து எப்படி வராரு? இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே இந்த காரியங்கள் எல்லாம் பறிக்கப்படுது. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே இந்த காரியங்களை பறிக்கப்படுது. ஏன்னா ஒரு நாள் அவர் சாத்தானுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தன்னுடைய ரத்தத்தை சிந்துவார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரோடு எழும்புவார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவார். அப்போ எப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாரோ அப்பவே சாத்தானுடைய ஆதிக்கத்துக்கு ஒரு புள்ளி, ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு முடிவு. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் சிலுவை பாடுகளை அனுபவித்து ரத்தத்தை சிந்தி மரித்து மரணம், அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டபடியினால், பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால முற்றிலுமாக அங்க சாத்தானுடைய காரியங்கள், எல்லாருடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எல்லாருடைய பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தினார். அப்போ இங்க சாத்தானுடைய ஆதிக்கம் பறிக்கப்பட்டது. அவர் ராயல் பிரீஸ்ட்ஹுட், அவர் ராயல் பிளட் இயேசு கிறிஸ்து, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இந்த காரியத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அப்போ மரித்து ரத்தம் சிந்தி பிதாவுடைய சித்தத்தை அழகாக நிறைவேற்றுகிறார். அது ஒண்ணு. 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினதுக்கான நோக்கம், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினதற்கான நோக்கத்தை நம்ம தியானிக்கணும்னா என்ன தியானம் பண்ணுவோம்? மரித்தவர் உயிரோடு எழும்பினார் அப்படிங்கிறது உலகத்துக்குரிய ஒரு சமாச்சாரம், ஒரு நியூஸ். ஆனா தெய்வத்தால எப்படி மறிக்க முடியும்? அண்ட சராசரங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர், தேவன் தான் இயேசு. தேவனாகிய கர்த்தர் எப்படி மறிக்க முடியும்? மாம்சத்துக்கு மரணம், ஆனா ஆவிக்கு மரணம் இல்லை. மாம்சத்துக்கு மரணம், ஆனா ஆவிக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறார். நீ மாம்சத்தை என்ன வேணா பண்ண முடியும், ஆனா ஆவியை, உள்ள இருக்கிற தீபத்தை ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாருங்க, மரியாளுடைய வயிற்றில் கருத்தரிக்க வைத்த பரிசுத்த ஆவியானவர்,
குழந்தை ரூபத்தில் இயேசுவாய் இந்த பூமிக்கு வந்தார். ஸ்பிரிச்சுவலி பரிசுத்த ஆவியானவரால். ஸ்பிரிட், he is a spirit. Jesus Christ is a spirit, holy spirit. அப்போ ஹோலி ஸ்பிரிட், ஜோதி, ஃபயர், அவர் எப்படி மறிக்க முடியும்? மாம்சத்துல ஆணிய குத்தலாம், மாம்சத்துல முற்கிரீடத்தை வைக்கலாம், கால ஆணிகள் பாய்க்கப்படலாம், என்ன வேணா சரீரத்தை செய்ய முடியும். ஆனா எந்த மனிதனுமே மறித்து இது வரைக்கும் வரலாறுல நம்ம கேள்விப்பட்டது கிடையாது உயிரோடு எழும்பினாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அங்க மத்தவங்க எல்லாம் பாருங்க, அவர் கூட போடப்பட்ட அந்த 2 திருடர்கள், கள்ளர்கள் மத்தியில் அவர் அறையப்பட்டார். ஏன்னா அப்பதான் அவரும் திருடன், அவரும் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு நம்புவாங்க ஜனங்க. ஆனா அவங்க மறிச்சிட்டாங்க. அவங்கள வச்சுட்டு இருந்தா அவங்க பாடி இருக்கு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டிருந்த அப்படி சரீரம் காணாமல் போயிற்று. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். புறப்பட்டு போய் பார்த்தாங்க, அங்க இல்ல, சரீரம் இல்ல. வஸ்திரங்கள் இருக்கு, ஆனா சரீரம் இல்ல. அப்போ இந்த ஒரு ப்ரூஃப், அங்க சரீரம் இல்லை அப்படிங்கிறதே ரெசரக்ஷன், அவர் உயிர் தெழுந்து விட்டார் அப்படிங்கறதுனா அர்த்தம். அங்க சரீரம் இல்லை அப்படிங்கிறதே அவர் உயிர் தெழுந்து விட்டார் அப்படிங்கிறது அர்த்தம். ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுராஜா உமக்கு நன்றி. சாத்தானுடைய ஆதிக்கம் பெருகி போன இந்த பூமியிலே இயேசு பிறந்து மரித்து உயிரோடு எழும்பினார். எதற்காக அவர் நொறுக்கப்பட்டார்? உலகத்துக்குரிய சமாச்சாரம் பார்த்தா, உலகத்துக்குரிய காரியங்களை பார்த்தா, எதற்காக அவர் கொல்லப்பட்டார்? அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். பிதாவுடைய சித்தம் நிறைவேற, பிதாவுடைய கிங்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக அவர் போதனை செய்தார். என்ன ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணது? அவரை இப்படியே விட்டா எல்லாம் கெட்டு போயிடும், இப்படியே விட்டா அவர் ராஜாவாயிடுவார், இப்படியே விட்டா எல்லா மக்களும் அவர் பின்னாடி போயிடுவாங்க. அப்போ ஒரு சத்தியத்துக்குரிய காரியம், ஒரு உண்மைக்குரிய காரியம் அங்க பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறப்படுகிறது. ஒரு நல்லவருக்கு சோதனைகள் அதிகம் வரும். இயேசுவுக்கும் அப்படிதான் சோதனைகள் அதிகம் வந்தது. ஆனா இதுல பிதாவுடைய சித்தம் இருந்தது. அவர் மரிக்கணும், பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டாதான் பாவம் மன்னிப்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அந்த பரலோக நியமத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பிதா அனுமதித்தார். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு வார்த்தையாய் இருந்த தேவன் மாம்சமாய் வந்தார். அவர் மரித்து உயிர் தெழுந்து விட்டார். அவர் எப்போ உயிர் தெழுந்தாரோ அப்பவே வெளிச்சம், he is the light of the world, உலகத்தின் ஒளியாக மாறிவிட்டார். உலகத்தின் ஒளி அவர்தான், வெளிச்சத்தின் தேவன் இயேசுதான் உலகத்தின் ஒளி. இயேசு கிறிஸ்துவாலதான் பரலோகத்துக்கு போக முடியும். he is the way, truth and life. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ அனுதினம் நம்மோடு கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த தேவன். பரிசுத்த ஆவியானவர்னா யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட், அன்லிமிட்டெட், எங்கேயும் இருக்கிறவர். அப்ப மரித்த தேவன் எங்கேயும் இருக்கிறவர். சரி, இப்ப மகதலேனா மரியாள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல போய் பார்த்தாங்களா? மகதலேனா மரியாள் இயேசு மேல வைத்திருக்கிற பயபக்தி, நேசம்,
இப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறோம், அவர் மேல அன்பா இருக்கிறோம். நமக்கு ஒரு பயம் இருக்கு, தெய்வம்னு ஒரு பயம் இருக்கு, ஒரு பயபக்தி இருக்கு. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே ஒரு பயபக்தி வரதான் செய்யும். அப்போ இங்க அவர் அறையப்படும் பொழுது இந்த கல்வாரி சிலுவையில பார்த்த காட்சிகள், இப்படி ஒரு நீதி நிறைந்தவரை இப்படி செய்யறாங்களே அப்படின்னு வருத்தத்தோடு இருந்த மகதலேனா மரியாள் இப்படியாக புறப்பட்டு, அது ஒரு சித்தம், தேவ சித்தம். ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கணுங்கிறது தேவ சித்தம். இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. அப்போ ஒரு பெண் எப்படியப்பட்டவளா இருக்கணும்? மகதலேனா மரியாள் ரெசரக்ஷன், அவருடைய உயிர் தெழுதலை ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க, அதை அனௌன்ஸ் பண்ணாங்க, வெளியில சொன்னாங்க. அவங்க தான் போய் சீஷர்கள் கிட்ட சொல்றாங்கன்னா, அப்போ ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய உயிர் தெழுதலை சொல்லக்கூடிய வகையில் அந்த பெண் இருக்க வேண்டும். எந்த ஒரு பெண்ணும், என்னையும் சேர்த்துதான். அப்போ ஒரு பெண்ணு அவருடைய உயிர் தெழுதலை சொல்லும்படியான காரியத்தை பண்ணணும். அவங்க அதுக்கு உதாரணம் தான் மகதலேனா மரியாள். இது ஏதோ சாதாரணம் கிடையாது, ஒரு பெண்ணை இன்வால்வ் பண்ணி பார்க்க வைக்கிறது. ஏன் ஃபர்ஸ்ட் சீஷர்கள் போயிருக்கலாம், யோவான் பார்த்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் சீமோன் பார்த்திருக்கலாம், பேதுரு பார்த்திருக்கலாம். ஆனா இங்க நடந்த காரியமே வேற. இவங்க ஃபர்ஸ்ட் போறாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவரை இவ்வளோ மோசமான நிலைமையில அவர் கொல்லப்பட்டாரே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு பாசம், ஒரு பாவமும் செய்யாதவரை இப்படி செய்து விட்டார்களே. அப்போ உயிர் தெழுதலின் நோக்கம் என்ன? நான் மரணம் என்னை ஒன்னும் செய்ய முடியாது. சரி, பார்க்கலாம். இப்ப வசனம் பாருங்க, வசனத்துக்குரிய காரியத்துல நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அதுல இருக்கிற 55 57 வசனங்களை வாசிக்கலாம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணம் உன் கூர் எங்கே? பாதாளம் உன் ஜெயம் எங்கே? பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இதெல்லாம் வருது. மத்தவங்க செய்த பாவத்துக்கு ரத்தம் சிந்தியே ஆகணும் அப்படிங்கிறது வருது. ஆனா இங்க கர்த்தர் ஆதாமை படைக்கும் பொழுதே ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா, ஆவிக்குரிய மனுஷனை தான் படைச்சார். இப்ப நம்ம எல்லாருமே ஐ எம் அ ஸ்பிரிட். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்க ஸ்பிரிட். இவங்க பேரு இது, அவங்க பேரு இது, இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. வெறும் சரீரத்துக்குரிய அடையாளம் இல்ல. நீங்க ஒரு ஆவி, யூ ஆர் அ ஸ்பிரிட். பேசிக்கொண்டிருக்கிற நான் ஒரு ஸ்பிரிட். எனக்குள்ள ஜோதி, என்னுடைய சரீரம் என்ன வேணா ஆகலாம், ஆனா ஜோதி ஒன்றும் பண்ண முடியாது. ஜோதியை யாரும் அழிக்க முடியாது. இந்த ஜோதி கர்த்தருக்கு சொந்தமான ஜோதி. இந்த ஜோதி, எனக்குள்ள இருக்கிற ஜோதி கர்த்தருக்கு சொந்தமான ஜோதி. உங்களுக்கு உள்ள இருக்கிற ஜோதி கர்த்தருக்கு சொந்தமான ஜோதி. அப்ப எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? ஆண்டவர் மரிக்கும் பொழுது கடைசி வார்த்தை, பிதாவே என்னுடைய ஆவியை என்னுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன், ஒப்படைக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய ஆவியை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்? ஒரு மரணம்னு வருது, கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்கு, இவ்வளவு நேரங்கள் தான் இருக்கு, மரிக்க போறோங்கிறது நிச்சயம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ரெடியா இருக்கிறேன், என் ஸ்பிரிட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்? அது போல ஆட்களாய் நம்ம மாறணும், அது போல நபர்களாய் நம்ம மாறணும். அப்போ மரணத்தையே ஜெயித்தவர், இந்த உலகத்தையே வென்றவர் இயேசு. உலகத்தையே வென்றவர். எத்தனை எத்தனை பேருடைய காரியங்கள் பார்க்கிறோம், சரீரம் காணாம போயிடுச்சுன்னு எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கோம். இயேசு ஒருத்தர் மட்டும்தான் சரீரம் காணாமல் போயிட்டு. கல்லு ஒரு 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 மனுஷனை கொண்டு போய்
சுடுகாட்டுல புதைச்சு ஒரு சமாதி கட்டி வச்சா அங்கேயேதான் இருக்கும். அங்கேயேதான் இருக்கும் அந்த பாடி. பாடி காணாம போயிடுச்சு. பாடி காணாம போயிடுச்சு. இது எவ்வளவு பெரிய விஷயம்! இது சாதாரணமா பேச முடியுமா? சரீரமே அங்க இல்ல. அப்போ சரீரமே அங்க இல்லன்னும் பொழுது, அவர் தேவனாதான் இருக்கணும். அவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவனாதான் இருக்கணும். சர்வ லோகத்தின் அதிபதியா தான் இருக்கணும். சர்வ லோகத்தின் அதிபதியா தான் இருக்கணும். அவர்தான் மெய்யான தேவனா இருக்கணும். அவர்தான் மெய்யான தேவனா இருக்க முடியும். இப்படிப்பட்டதான ஒரு உறுதிப்படுத்துகிற காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். மரணம் என்னை என்ன செய்ய முடியும்? பாதாளம் என்னை என்ன செய்ய முடியும்? நான் உயிர் தெழுந்து விட்டேன். சாத்தானை ஜெயித்து விட்டேன். இந்த உலகத்தையே ஜெயித்து விட்டேன். ஏன்னா நான் யாருக்கு சொந்தம்? பரலோகத்துக்கு சொந்தம். நான் யாருக்கு சொந்தம்? பரலோகத்துக்கு சொந்தம். அப்ப மரித்து உயிரோடு எழும்பின தேவனுடைய ஸ்பிரிட் எங்க போகுது? பரலோகம், பரலோகம், பரலோகம். எந்த இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தராகி இயேசு இந்த பூமிக்கு மனித ரூபம் எடுத்தாரோ, அதே இடத்துக்கு அவருடைய ஸ்பிரிட் போகுது. அதே இடத்துக்கு அவருடைய ஸ்பிரிட் போகுது. அசென்ஷன், அசென்ஷன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஈஸ்டர் நாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அவர் சிந்தின ரத்தம், அவர் நொறுக்கப்பட்ட காரியங்கள், அவர் பட்ட பாடுகள், வேதனைகளை குறித்து கஷ்டமா இருக்கும். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும்னு அப்படி தோணும். ஆனா யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுந்த காரியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு இந்த ஈஸ்டர் சண்டே. ஏன்னா அதை குறித்தே நான் சிந்திக்க, அந்த மரணத்தை குறித்தே நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். அவர் தெய்வம், உயிர் தெழுந்து விட்டார். மரணத்தை குறித்தே நான் அவர் பொருட்படுத்த மாட்டேன். அந்த மரணமே என் கண்ணுக்கு தெரியாது. அவர் உயிர் தெழுந்ததுதான், அவர் எப்பவோ நம்ம கூட வாழ்கிறார் தான், அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியும். அதுதான் நான் அதிகப்படியா விசுவாசிக்கிறேன். அவர் மரித்ததை விசுவாசிக்கிறதை விட உயிர் தெழுந்து விட்டாருங்கிறதா எனக்கு அந்த விசுவாசம் தான் அதிகமா இருக்கு. சித்தம் நிறைவேற ரத்தம் சிந்தி உயிரை விட்டார். ஆனா உயிர் தெழுதல் எவ்வளவு பெருசு! எனக்கு அப்புறம் ஒருத்தர் வரார், தேற்றரவாளன். உங்களுக்கு அவரு ஆறுதலை கொடுப்பார். He will be your comforter. He will guide you. He will teach you. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஹோலி ஸ்பிரிட்னா பரிசுத்த ஆவியானவரா, அவர் யாரோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. ஏசு கிறிஸ்து தான், ஏசு கிறிஸ்துவோடைய ஸ்பிரிட் தான், ஏசு கிறிஸ்துவோடைய ஸ்பிரிட் தான் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தர் கொடாக்குடி நன்றி. அப்ப ஜோதிக்கு மரணம் இல்லை. கர்த்தருடைய ஜோதி ஓயாமல் எரிந்து கொண்டிருக்கிற சிரசின் மேல் இருக்கிற ஜோதி, சிரசின் மேல் இருக்கிற ஜோதி. உயிர்த்தெழுதலின் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதலின் நோக்கம் நித்திய ஜீவனுக்கு அடையாளம். உயிர்த்தெழுதலின் நோக்கம் நித்திய ஜீவனுக்கு அடையாளம். ஆண்டவர் இந்த பூமியில பிறந்ததுக்கும் நித்திய ஜீவனுக்கும் சம்பந்தம் இருக்கு. அவர் நித்திய ஜீவனுக்காக தான் சகல பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். நித்திய ஜீவனுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். நித்திய ஜீவன் பெரும்படி போதித்தார். அதற்காக தான் போதித்தார். எல்லாமே நித்திய ஜீவனுக்காக தான். அப்ப நித்தியமாய் நம்முடைய ஜோதி, நம்முடைய ஆத்துமா, நம்ம மரிக்கும் பொழுது ஒரு கேரண்டி இருக்கணும், நம்மளுடைய ஆத்துமா அங்க போகும். நம்ம ஆத்துமா கர்த்தரிடத்தில் போகணும், கர்த்தரிடத்தில் போகணும். கர்த்தர் கொடாக்குடி நன்றி. சோ நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, பரலோக சட்ட திட்டங்களுடைய அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய பலன் மிகுதியாய் இருக்கும்.
இப்ப வாசித்த வசனங்கள் இப்படியாக யோவான் 20:1-10 வாசிச்சோம். அப்புறம் மத்தேயு, லூக்கா, யோவான்ல வாசிச்சோம். அப்புறம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 அதிலிருந்து 57 வாசிச்சோம். இதுல எல்லாத்துலயுமே பார்த்தா மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? ஹெல் கேனாட் வின். ஹெல் சாத்தானுக்குரியது. ஹெல் சாத்தானுக்குரியது. நரகம் ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. இருளுக்குரிய காரியங்கள், இருளுக்குரிய இடம்தான் நரகம், எரி நரகம். அவர் எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு திரும்பி சென்று விட்டார். எந்த த்ரோனை, எந்த சிங்காசனத்தை, எந்த இந்த உலகத்துக்குரிய ஆதிக்கத்தை சாத்தான் பறித்து விட்டானோ, ஆதாமை ஒபே பண்ண விடாம, கீழ்ப்படிய விடாம சாத்தான் பறித்தானோ, அதே பறித்த இடத்தை, அந்த த்ரோனை, அந்த சிங்காசனத்தை, இந்த பூமிக்குரிய சிங்காசனத்தையும் சரி, பரலோகத்துக்குரிய காரியத்தை சரி, இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிரோடு எழும்பி இது அத்தனையும் அவரு ஜெயித்தார், ஜெயித்தார், ஜெயித்தார். அதனாலதான் உலகத்தையே ஜெயித்தார். அதான் நல்லா சிந்திக்கணும். ஒரு மனுஷன் மரிச்சா அந்த பாடி அங்கேதான் இருக்கும். ஆனா தெய்வத்துக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறது மகதலேனா மரியாள் அங்க இல்லைன்னு சொன்னது ஒண்ணு. தரிசனம் கொடுத்தார். மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். மரித்து உயிரோடு எழும்பின தேவன் மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் கொடுக்கிறார், தரிசனம் கொடுக்கிறார். அப்புறம் தான் எல்லாரும் வராங்க, எல்லாரும் வராங்க, சீடர்கள்லாம் வராங்க. தரிசனம் அத கூட, அந்த தரிசனம் நான் பார்த்தேன், நான் இயேசுவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றத நம்பி பாக்குறாங்க சீடர்கள். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது, கல்லு புரட்டப்பட்டது, அங்க சரீரம் இல்லாம போனது, இது ஒரு பக்கம். மகதலேனா மரியாள் சொல்றாங்க, அடுத்து நான் இயேசுவை பார்த்தேன் அப்படிங்கிறது தான் ப்ரூஃப், விட்னஸ், விட்னஸ், விட்னஸ். அவருடைய உயிர்த்தெழுதலின் மிகப்பெரிய அடையாளம், மிகப்பெரிய அடையாளம், மிகப்பெரிய சாட்சி. அவரை உயிரோடு பார்த்தது, உயிரோடு பார்த்தது. இப்ப எத்தனை பேர் நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம்? ஆண்டவரை நான் உயிரோடு நான் பார்க்கிறேன், ஆண்டவரை எனக்கு தரிசனத்தை தெரிகிறார், ஆண்டவரை நான் பார்த்திருக்கிறேன், அவனுடைய முகத்தை நான் பார்க்கிறேன், அவர் தரிசனத்துல நான் பார்க்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேரால சொல்ல முடியும்? சொல்லும்படியான காரியங்கள் நடக்கணும். நம்ம பிறருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியான காரியங்கள் நடக்கணும். சுவிசேஷத்தினாலதான் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதலின் சுவிசேஷத்தை மகதலேனா மரியாள் சொன்ன பிறகுதான் அவங்க சொல்லலாம் என்ன ஆயிருக்கும்? அங்க சரீரம் இல்ல, இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன அப்படின்னு அவங்க அமைதியா இருந்ததா என்ன ஆயிருக்கும்? யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்க போறது கிடையாது. அப்போ சுவிசேஷத்தினுடைய முக்கிய அடையாளம், பங்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும். சுவிசேஷத்தினுடைய முக்கிய பங்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். அவர் போதனை செய்தார், போதனை செய்தார். பரலோகத்துக்குரிய காரியங்களை அவர் போதித்தார். அதுதான் மனுஷங்களுக்கு பிடிக்கல, மனுஷங்களுக்கு பிடிக்கல, எந்த ஒரு மனிதனுக்கும் பிடிக்கல. அவரோடு கூட இருந்த சீடர்கள், அவர் பழகின ஆட்கள், இவங்கெல்லாம் நம்பினாங்க. இவங்க கூட அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நினைச்சு பார்த்தாங்க. ஆனா இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, ராஜா நான் தான், ராஜா நான் தான் எல்லாமேன்னு சொல்லி மாறிடும். அதற்காக கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட், அதுக்காக கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் இந்த பூமிக்குரிய பனிஷ்மெண்ட். ஆனா பரலோகத்துல இருந்து ஆண்டவருக்கு அவருடைய சரீரத்துக்குரிய காயங்கள் பட்ட ஒரு உயிர் ரத்தம் சிந்தினாரே தவிர, ஆனா அங்க ப்ரீ டிட்டர்மைன்டு பிளான் என்னன்னா, அவரால் மறிக்க முடியாது, அவரால் மறிக்க முடியாது. பாடிக்கு மட்டும்தான் அங்க மரணம் வந்துச்சு. ஆனா உயிர் தெழுதலின் அடையாளம் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தின் ஒளி இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தினுடைய ஜெயம் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தினுடைய அதிபதி இயேசு கிறிஸ்து. ஆனா நிறைய பேர் இந்த உலகத்தினுடைய அதிபதி அவனா மாறிட்டான், அவனா, நான் நம்பவே மாட்டேன்.
உலகத்தினுடைய அதிபதி இயேசு கிறிஸ்து தான். பரலோகத்தினுடைய அதிபதி இயேசு கிறிஸ்து தான். அவரால தான் ஜெயம் கொடுக்க முடியும். அவரால தான் ஒரு நோயை குணப்படுத்த முடியும். அவரால தான் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியும். எந்த ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாது. யாராலையும் செய்ய முடியாது. பிகாஸ் he is seated above all principalities and powers. கர்த்தாவே உமக்கு நன்றி. இயேசுராஜா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி. அவருடைய உயிர்த்தெழுதலின் அடையாளம், அவர் உயிர்த்தெழுதலின் நோக்கத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கல்லறை மாறிடுச்சு. அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்பதானே மறிச்சிருக்கிறாங்கன்ற அர்த்தம். அவருக்குதான் அவருடைய ஜோதிக்கு மரணம் இல்லையே. பரிசுத்த ஆவியானவருக்கு மரணம் இல்லையே. பரிசுத்த ஆவியானவருக்கு எங்க மரணம்? அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. வார்த்தையாய் இருந்தவர் பிதா, வார்த்தையாய் இருந்தவர் பிதா, மாம்சமாய் மாறினவர் இயேசு, மரித்து உயிரோடு எழும்பினவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இங்க டைம் பீரியடுக்கு ரோல் ரோல் மாறி இருக்கு. பிதாவாய் இருந்தவர் ஒரு ரோல், குமாரனாய் வந்தவர் ஒரு ரோல், உயிர் தெழுதல் மரித்து உயிரோடு எழும்பினவர் பரிசுத்த ஆவியானவர், அது மூணாவது ரோல். அப்போ ஒரே நபர்கள் தான் 3 ரோலை செய்யறாங்க. ஒரே நபர் தான் 3 வேலைகளை செய்தாங்க. 3 வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க, செய்தாங்க. அப்போ இது ஒரு குடும்பம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒரு குடும்பம். இங்க குழம்பிக்க வேண்டிய ஒண்ணும் இல்ல. பிதா வேற, இயேசு வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற கிடையாது. ரோல் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு ரோல் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரே ஒருத்தர் தான். பரலோக தரிசனத்துல ஒரே நாற்காலி, ஒரே ஒருத்தர். நான் பார்த்த தரிசனம், தலையின் மேல் அக்கினி, பரிசுத்த ஆவியானவர், கழுத்துல ரெட் கலர் துண்டு, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகளுக்குரிய அடையாளம், வெள்ளை அங்கி போட்டுட்டு உக்காந்து இருக்கிறவரு பிதா. ஒரே நாற்காலி, ஒரே நாற்காலி. இதுதான் நான் பார்த்த தரிசனம். அப்போ ரெசரக்ஷன், உயிர் தெழுதல் எப்படியாக இருக்கு? 3 பேருமே இருக்கிறாங்க ஒரே நாற்காலியில. மகதலேனா மரியாள் பார்த்தது கல்லு புரட்டப்பட்டு உள்ள சரீரம் இல்ல. தரிசனம் பாக்குறாங்க, உயிரோடு நிக்கிறாரு. தரிசனத்துல உயிரோடு நிக்கிறாரு. அடுத்து பாக்குறாங்க, நான் இயேசுவை பார்த்தேன் அப்படின்னு. நான் பார்த்தது தரிசனம், ஒரே ஒரு நாற்காலி, ஒரே ஒரு பாடி, கழுத்துல ரெட் கலர் துண்டு, சிலுவை பாடுகளின் அடையாளம் இயேசு கிறிஸ்து, தலையில பரிசுத்த அக்கினி, அக்கினி. அப்போ இதுதான் உயிர்த்தெழுதல். நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து என்னோடு வாழ்கிறார். நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து உங்களுடன் வாழ்கிறார், உங்களோட கூட வாழ்கிறார். அதனால அவர் மரிக்கல, நம்மோடு கூட தான் இருக்கிறார். அதனால கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இந்த செய்தி கொடுக்கறதுக்கெல்லாம், இத அவரை குறித்து பேசுறதுக்கெல்லாம் நான் தகுதி கிடையாது. எந்த ஒரு மனுஷனுமே தகுதி கிடையாது. பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன். அவரை குறித்து போதிக்கும்படியான காரியங்களோ, அவரை குறித்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான காரியங்கள் கூட யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. ஆனா தேவனை குறித்து சொல்லுவது நம்முடைய கடமை. சுவிசேஷத்தை பரப்புவது, அவருடைய நாமத்தை பறைசாட்டுவது நம்முடைய கடமை. ஒவ்வொருத்தர் மேலே விழுந்த ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. we have to spread the good news to everyone. ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இயேசுராஜா உமக்கு நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்காக நீர் ஒதுக்கி கொடுத்திருக்கிறீர், கொடாக்கொடி நன்றி. அடுத்து கம்யூனியன் இருக்கு. வேத வசனத்தை வாசி நம்ம கம்யூனியன் எடுத்துக்கலாம்.